வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் தையட்டி விகாரைக்கு எதிராக வெடித்த போராட்டம். கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டம். இந்திய மீனவர்களுக்கு எதிராக தீபக மீனவர்கள் ஆவேசம். கழிவுகளால் நிரம்பும் கீரிமலை புனித தன்மையை கெடுக்கும் செயலா என விசனம். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல், விசாரணைகள் தீவிரம். முல்லைத்தீவில் 17 வயது சிறுவனை காணவில்லை, போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. யாழில் போதைக்கு அடிமையான இளைஞன் உயிரிழப்பு. வவுனியாவில் கற்பக வாகனம் மோதியதில் பலியான உயிர், சாரதி தப்பியோட்டம். நடுவழியில் நின்ற யாழ் நோக்கி பயணித்த தொடருந்து, மக்கள் அவதி. சகோதரியின் மகனால் கொடூரமாக கொல்லப்பட்ட வயோதிபர் கம்பளையில் பயங்கரம். இலங்கையின் கரையோர பிரதேசங்களுக்கு பலத்த காற்று குறித்த எச்சரிக்கை. ஜப்பானில் பேரழிவு, நிலநடுக்கத்தில் சிக்கிய 13 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையிலிருந்து மாலை வரை போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றும் 2வது நாளாக தொடர்கிறது. இந்நிலையில் போராட்டக்காரர்கள் தையட்டி சட்டவிரோத விகாரையை அகற்று, வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை உடனே நிறுத்துகின்ற வாசகங்கள் ஏந்திய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், நடராஜர் காண்டீபன், கனகரத்னம் சுகாஸ், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த மன்னங்களின் தையட்டி மண் சட்டவிரோத விகாரை இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து தீபக பகுதி மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து படகுகளில் கடலுக்கு சென்ற தீபக மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு தொழில் உபகரணங்கள் சேதப்படுத்தப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இலங்கை கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களையும் பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை மற்றும் மாவட்டபுரம் பகுதிகளில் கழிவுகளை கொட்டி வருவதால் அந்த பகுதி மிகவும் மோசமான குப்பைகள் நிறைந்த பகுதியாக மாறும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில், கீரிமலை நகுலீஸ்வரர் ஆலயம் ஆகியவற்றை அண்மித்த பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. மாவட்டபுரத்திலிருந்து கீரிமலை செல்லும் வீதியில் கடந்த காலங்களில் சுண்ணக்கற்கள் அகலப்பட்டு பாரிய குழிகள் காணப்படுகிறது. அவை காங்கேசுந்துறை சீமேந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் அந்த பகுதியிலிருந்து சுண்ணக்கற்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதால் ஏற்பட்ட குழிகள் என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் குறைந்து வரும் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் விலைகளின் பலன் அடுத்த எரிபொருள் விலை திருத்தத்தின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அடுத்த எரிபொருள் விலை திருத்தம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. தற்பொழுது பிரித்தானிய சந்தையில் ஒரு பரல் பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் விலை 86.66 அமெரிக்க டாலராகவும், அமெரிக்க சந்தையில் ஒரு பரல் கச்சா எண்ணெயின் விலை 81.73 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. கடந்த சில வாரங்களாக உலக சந்தை எரிபொருள் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் இருந்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கி அதனை காணொலியாக பதிவு செய்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இதுகுறித்து தெரிய வருகையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாலை நோய்வாய்ப்பட்ட யுவதி ஒருவர் குடும்பத்தினரால் அழைத்து வரப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். நோய்வாய்ப்பட்ட யுவதியுடன் யுவதியின் தாய் உள்ளிட்ட 2 பெண்களும் மேலும் 5 ஆண்களும் வைத்தியசாலைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களும் அவசர சிகிச்சை பிரிவின் வாயில் பகுதியில் குழுமியிருந்தனர். அங்கு கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் யுவதியின் தாயாரை தவிர ஏனையோரை அங்கிருந்து செல்லுமாறு பணித்துள்ளார். இந்நிலையில் அங்கிருந்தோர் யுவதியுடன் முரண்பட்டு அதை தமது தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்தனர். இதற்கு பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் எதிர்ப்பு தெரிவித்த போது பாதுகாப்பு உத்தியோகத்தரை ஒருவர் பின்பக்கமாக இறுக்கி பிடிக்க மற்றொருவர் அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் பணிப்பாளருக்கு தெரிவித்ததோடு தனது பாதுகாப்பு சேவை நிறுவனத்துக்கு அறிவித்த நிலையில் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய காவல் நிலையத்தில் சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு கேப்பாபிலவு பிலக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ரதன் வயது 17 என்ற சிறுவன் கடந்த 26ஆம் தேதி முதல் இரவு முதல் காணாமல் போயுள்ளதாக அவரின் உறவினர்கள் தெரிவித்தனர். யுத்தத்தின் போது தந்தையையும் பின்னர் தாயையும் இழந்த ரதன் தனது அத்தையின் பராமரிப்பில் வளர்ந்து வந்த நிலையில் வீட்டில் ஏற்பட்ட சிறிய முரண்பாட்டால் வீட்டை விட்டு வெளியே சென்று இதுவரை வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சிறுவன் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவலும் கிடைக்காத நிலையில் அவரை கண்டவர்கள் அல்லது அவர் தொடர்பான ஏதேனும் தகவல் அறிந்தவர்கள் தயவு செய்து தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 076 46 43 116 என்கின்ற இலக்கத்தின் மூலம் தொடர்பினை மேற்கொள்ளுமாறும் குறித்த சிறுவன் காணாமல் போனமை தொடர்பில் முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் மலசல கூடத்தில் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் சிராம்பியடியைச் சேர்ந்த 26 வயது இளைஞனை நேற்று இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த இளைஞன் வீட்டில் இருந்த மலசல கூடத்துக்கு சென்ற நிலையில் அதிக நேரமாகி வராத காரணத்தால் வீட்டில் உள்ளவர்கள் சென்று பார்த்தபோது அவர் மயங்கி கிடந்தார். அதையடுத்து வீட்டில் உள்ளவர்கள் அந்த இளைஞனை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இதன்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகளவான போதைப்பொருள் பாவனை காரணமாக மரணம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த 64 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய கப்ரக வாகனம் நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கனகராயன் குளத்திலிருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்து அதே திசையில் பின்னால் வந்த கப்ரக வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளி நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளது. விபத்தில் கனகராயன் குளத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய சிவராசா உதயகுமாரன் என்பவரை உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி பயணித்த விரைவு தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று பௌர்ணமி தினம் என்பதால் குறித்த தொடருந்தின் அனைத்து இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை 5:45 மணிக்கு காங்கேசந்துறைக்கு புறப்பட்ட நகரங்களுக்கு இடையிலான விரைவு தொடருந்து காலை சுமார் 8 மணி அளவில் வியாங்குடை தொடருந்து நிலையத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து பின்னால் வந்த யாழ் தேவி விரைவு தொடருந்தின் காங்கேசந்துறை தொடருந்து பயணிகள் ஏற்றப்பட்டு பயணம் தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீரப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் 52 வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். கீரப்பனை பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் காயமடைந்து கீழே விழுந்து கிடப்பதாக கம்பளை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். பின்னர் காயமடைந்த நிலையில் காணப்பட்ட நபர் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். முதல்கட்ட போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த நபருக்கும் அவரின் சகோதரியின் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியதை அடுத்து சகோதரியின் மகன் கத்தியால் தாக்கியதில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் 43 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையும் கல்பிட்டியிலிருந்து மன்னார் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரை உள்ள கடலோர பகுதிகளுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அம்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 11 மணி வரை அமலில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின்படி குறிப்பிட்ட இடங்களில் சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வானிலை ஆய்வு மையத்தின் அடுத்தடுத்த அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் அவதானமாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
இனி சர்வதேச செய்திகள். தென்மேற்கு ஜப்பானை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. தற்பொழுது 10க்கும் மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியூசு தீவின் குமாமோட்டோ மாகாணத்தில் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நிலநடுக்கத்தின் தீவிரத்தால் வணிக வளாகங்கள், கட்டடங்கள் பகுதியளவில் இடிந்து விழுந்து தீப்பற்றியுள்ளன. இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வரலாற்று சிறப்புமிக்க குமாமோட்டோ கோட்டையின் சுவர்கள், நெடுஞ்சாலை பாலம் மற்றும் காகித தொழிற்சாலை என்பன சேதப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவமனை மற்றும் அதிக வேக ரயிலில் இருந்த பயணிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.